ரொம்பவும் ஹெல்த்தி அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. சோயா பீன்ஸ் பருப்பை வச்சு டோஃபு, அதாவது சோயா பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பால்லேருந்து எடுக்கிற பன்னீரை விட இதில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. அதே சமயம் பன்னீரை விட நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 200 கிராம் மஞ்சள் சோயா சேர்த்துக்கலாம். இதை 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 8லேருந்து 12 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பருப்பு நல்லா ஊறினதும் அதில் இருக்க தோலெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கருப்பு உளுந்தெல்லாம் எந்த மாதிரி க்ளீன் பண்ணுவோமோ இந்த மாதிரி கை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தீங்கனாலே பருப்புலேருந்து தோல் தனியாக நீங்கி வந்துடும். இதே மாதிரி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அந்தளவுக்கு தோல் ரிமூவ் பண்ணினா போதும். இப்போ க்ளீன் பண்ணின பருப்பை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் சட்னியெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். $200 கிராம் சோயாவுக்கு 1லேருந்து 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாமல். தண்ணியோட அளவு நம்ம பசும்பால்லாம் வாங்கும்போது எவ்வளோ ஒரு திக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இது மேலே நல்லா மிக்ஸ் பண்ணினதும் இந்த மாதிரி நுர ஃபார்ம் ஆகிருக்கிறது எல்லாமே தனியாக எடுத்து த்ரோ பண்ணிடுங்க. நுரையெல்லாம் க்ளீன் பண்ணினதும் இதை ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா பிழிஞ்சிட்டு சோயாவோட பால் மட்டும் தனியாக வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எடுத்து வச்சிருக்க எல்லாத்துல இருந்தும் நல்லா பிழிஞ்சு பால் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டின இந்த பால்லேருந்து மறுபடியும் மேலே இருக்க நுரையெல்லாம் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க. பாருங்க, இந்த பாலோட கன்சிஸ்டன்சி நம்ம பசும்பால்லாம் வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். அந்த எல்லோயிஷா. இதை நம்ம நார்மலாக எப்பவும் குடிக்கிற டீ பால் போல கூட குடிச்சுக்கலாம். இப்போ ரெடியாக இருக்க பாலை ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு ரொம்பவும் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இடையிடையில் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க கரண்டி வச்சு. மேலே ஃபார்ம் ஆகிற நுரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து த்ரோ பண்ணிடலாம். பால் நல்லா மிதமான சூட்டில், பால் பொங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் இந்த மாதிரி ஆடை ஃபார்ம் ஆகும் இல்லையா, இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 எலுமிச்சம்பழத்தோட சாறை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. பாருங்க, இப்போவே பால் லைட்டாக திரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பால் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா திரிஞ்சு வந்திருக்கும். நம்ம நார்மல் பால் பாக்கெட்டில் செய்கிறத விட இதில் கொஞ்சம் லைட்டாக திரிஞ்சா மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பதம் தான் கரெக்டாக இருக்கும். இதை ஒரு பெரிய அகலமான துணியில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணி மட்டும் கீழே தனியாக போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக துணி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு
தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்ததும் ரெடியாக இருக்கிற இந்த பன்னீரை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மேலே ஒரு வெயிட் வச்சு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா பன்னீர் ரொம்ப கெட்டியாயிடும், அப்புறம் உள்ள மாய்ஸ்சராக இருக்காது. அதனால் மினிமம் அரை மணி நேரம் இருந்தால் கூட போதும். இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பன்னீர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கட் பண்ணும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு பாருங்கள். நம்ம நார்மலாக செய்கிற பன்னீரை விட இதில் சாஃப்ட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் பன்னீரை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதே இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வடிகட்டின தண்ணி இருக்குது இல்லையா, அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அந்த தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ செம்ம சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இந்த ஈஸியான ட்ரெடிஷ்னல் ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபிஸோடு மீட் பண்ணலாம்.